ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு சின்னாலப்பேட்டிலேருந்து மதுரை செல்லக்கூடிய ஹைவேல ஒரு அழகான முந்திரி தோப்பு ஒன்று நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த முந்திரி தோப்பானது எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த முந்திரி தோப்போட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அக்ரி ஓரியன்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை வந்து கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்கக்கூடிய ஆதரவு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ எடுத்து போடவும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது புரியும். நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து மதுரை செல்லக்கூடிய 4 வழிச்சாலை, அதாவது சின்னாலப்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் மெட்ரோல் ரோடு ஒரு 20 அடி பாதையோட நம்மளுக்கு ஒரு முந்திரி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த முந்திரி தோட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிணறு, ஒரு போரு அண்டு ஃப்ரீ சர்வீஸ் இது நம்மளுக்கு கமர்ஷியலாக கிடைக்கிதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம், கேட் வால்வு எல்லாமே போட்டு நம்ம மோட்டரை தட்டி விட்டால் இது பண்ணுற மாதிரி தண்ணி பாயிற மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் எல்லாமே போட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அது நம்ம இதில் வந்து முந்திரி தோட்டத்துக்கு ஒட்டாப்லேயே நம்மளுக்கு வந்து மாடுகளுக்கு தீவனம் போடக்கூடிய சீமை புல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புல்லும் இந்த இடத்துல விவசாயம் பார்க்குறாங்க. நல்ல ஒரு சுத்தமான செம்மண் பூமி, நல்ல ஒரு மலையடி வாரத்தை ஒட்டினாப்புல இந்த மாதிரி ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமி, நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நம்ம தோட்டத்தை சுற்றிலையுமே அங்கங்கே வீடு கட்டி குடியிருக்காங்க. நம்ம இந்த இடத்த வாங்கி போட்டால் சேஃப்டி ஜோனாகவும் இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணி நல்ல தோட்டத்தை பராமரிப்பு பண்ணி சுத்தப்படுத்தி நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி இப்போ தாங்க காய் விட்டுருக்கு. நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொடியை தவிர கொடி தெரிய மாட்டேங்குது, வெறும் முந்திரியாகத்தான் நம்மளுக்கு தெரியுது. அந்தளவுக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய பூமியாக நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முந்திரியோட ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸ் போகிறாங்க, பாக்ஸுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு கிலோவில் இருந்து 1.25 கிலோ இல்லை ஒரு 1.300 அந்த மாதிரி தான் பாக்ஸில் நிற்கிது. அதுவே அந்த பாக்ஸ் வந்து 120 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி போகுதுங்க. இதில் கிட்டத்தட்ட இவங்க ஒரு மகசூல் ஈட்டினாங்கன்னா, இந்த ஒரு தடவை காய் விட்டுனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் காய் மூட்டும் இது முந்திரி மூட்டும் விற்கிறாங்க. நம்மளுக்கு வேணும்னா அந்த கிட்ட இருக்கக்கூடிய நம்ம ஒரு மாடு செட்டு மாதிரி கூட போட்டு அந்த வகுடு சீமை புல் இருக்குது, அழகாக மாடும் கூட வளர்க்கலாம். அதுவும் நல்லா இன்றைக்கி பாலோட ரேட்டு வந்து ஹையாக தான் போயிட்டுருக்கு. நம்ம பண்ணைக்கு வேணும்னா கூட டேரெக்டாக ஏற்றி விடவும் பண்ணலாம். நம்ம நல்ல ஒரு சுத்திக்க ஒருங்கிணைந்த விவசாயம் மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை நம்ம ஃபுல்லாக முந்திரியை போடணும்னாலும் நம்ம போடலாம். இந்த தோட்டத்தை வாங்கி நம்ம சேல் பண்ணுறதுனா கூட சேல் பண்ணிக்கலாம். இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 2 ஏக்கருங்க. இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு 35 லட்ச ரூபா, அதாவது ஃபைனலாக 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, இடத்த பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணுங்கள். நாங்களே உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறோம். இந்த இடமானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு இயற்கையான இடத்துல நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடமானது உங்களுக்கு பிடிக்கும். டேரெக்டாக ஓனர்கிட்டே நம்ம உட்காந்தும் உங்களுக்கு விலையை நாங்கள் குறைச்சி வாங்கி தரவுக்கு நாங்கள் பேசுகிறோம். ஃபைனலாக 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, நம்ம நேராக உட்காந்து பேசிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்க இல்லையா போரு, அது வந்து இடத்துக்கு சென்டராகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அடியாக 350 அடியாக போட்டிருக்கோம்னு சொன்னாங்க. 350 அடியிலே உடப்பு ஏற்பட்டுருச்சு. அதுக்கு மேற்கொண்டு நாங்கள் ஒரு 200 அடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய பூமியாகவும் இந்த பூமி அமையுதுங்க. அதில் முந்திரியை பார்த்தீங்கல்ல, அந்தளவுக்கு நல்லா காப்பு, அதாவது மகசூல் வந்து அந்தளவுக்கு நிறையா ஈட்டக்கூடிய இடத்துலங்க. இந்த ஏரியா பொறுத்தளவுக்குமே, சின்னாலப்பட்டி ஏரியா பொறுத்தளவுக்குமே
அதிக மகசூல் பண்ணக்கூடியது முந்திரி தாங்க. இங்கேருந்து நம்ம கொரோடு வரைக்குமே அதிகமாக மகசூல் போடக்கூடியது முந்திரி தோட்டம் தாங்க. நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய பூமியாகவும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போட்டால் கூட வாங்கி போடலாம். இல்லை நம்ம வாங்கி போட்டு வேறு ஆளுக்கு குத்தகை ஒன்றுனா குத்தகை பணம் கூட நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. குத்தகைக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும், நம்மளுக்கு ஒரு கிணறு, அது இல்லாமல் ஒரு போர் செப்பரேட்டாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருது. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேலேருந்து அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராதுங்க. 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அங்கேருந்து ஒரு ஹைவேலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. கரெக்டாக நம்ம இடத்த போய் ரீச் ஆகிருக்கும். நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட நம்மளுக்கு ஒரு ரீச் ஆகிருக்கும். நல்ல ஒரு இடமாகவும் அமைஞ்சிருக்கு. நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும், நம்ம சேனலுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.